வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இந்த வீடியோவில் நம்ம நல்ல தெருவே மணக்கிற மாதிரியான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய். இதில் இந்த பாதி வெங்காயத்தையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் எதுக்குன்னு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற போட்டுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். கருவாட்டு குழம்புல வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிற இந்த பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 தக்காளி பழம், அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் கொஞ்சம் கொலைய வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற கேப்பில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு தேங்காய், சின்ன தேங்காய் இருக்கும் இல்லையா, அதில் பாதி அளவு மட்டும் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பாதி வெங்காயம் ஒரு தக்காளி பழம், அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயிலே ஒரு பரட்டிக்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக அந்த மசாலா அதில் அந்த எண்ணெயிலே பரட்டி எடுத்துட்டு, இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளியோட சக்கையை எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கிண்ணத்தில், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவு ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்து குழம்ப ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ நான் கருவாடை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கருவாடுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாலை கருவாடை சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. கருவாடை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான சாலை கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா 2 கரண்டி சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.